எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு. எஸ் மாமின்லோ. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க எப்படி சார் இங்க? வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் என்ன ஆச்சரியம், நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நேத்து வீட்ல ஒரு விசேஷ பூஜை, அந்த பூஜைய கோயில்ல முடிக்கிறது எங்க வழக்கம், அதான் வந்தோம். நல்லது தானே, வீட்டுல பூஜை ஆரம்பிச்சு அதை கோயில முடிக்கிறதுன்றது சிறப்பான விஷயம். ஹலோ சார், ஆபீஸ் போலையா? ஏய், இது அவர் உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நீ அவரை பார்த்து கேக்குற. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் சார். சார், ஹலோ சார். சார், வாட் a surprise. வணக்கம் சார். நீங்களா? இவ்வளவு சீக்கிரம் நம்ம 1 செகண்ட் மீட் பண்ணுவோம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அனு, இவர்தான் மிஸ்டர் சூரியபிரகாஷ். ஹலோ சார், உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஒரு வகையில அவனோட ரோல் மாடலே நீங்க தான். ஓ, அப்ப சூரிய சார் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ஓ, அப்ப உங்களுக்கு சூரிய சார் முன்னாடி தெரியுமா? சுத்தம், நான் சூரிய சார் கம்பெனில தான் வர்க் பண்றேன். ஓ மை காட், ரியலி? கரெக்டா சொல்லணும், தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட சீஃப். ஓ, வெரி டேலண்டட், பில்லர் ஆஃப் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். வாவ், ரியலி எக்ஸலென்ட். நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்களும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமே. சர்ப்ரைசிங். எப்படி தெரியும்? அது அவர் கடைக்கு நான் ஆக்சுவலா சாரி வாங்க போயிருந்தேன், அப்படிதான் தெரியும். ஆமா, கடையில மீட் பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியும்னு மட்டும் எனக்கு புரியுது, மத்தபடி சுத்தமா ஒண்ணுமே புரியல. மான்சி, எனக்கு தான் புரியல, ஆனா எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ற பாத்தியா? நீ அப்படியே இரு மான்சி. நல்ல நாள் அதுவுமா, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா கோயில்ல மீட் பண்ணிருக்கோம். இதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம். வாங்க. வானு, என்னடா பொங்கல் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டு இருக்கேமா. சட்னி வேணுமா? ஓ, சட்னிலாம் கொடுக்குறாங்களா இங்க? யாருமே சொல்லவே இல்ல. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துக்கோவே. உன்னை விட்டேன்னா வெச்சுக்கோ. ஏண்டா, உன்னை போய் அனு கிட்ட பேச சொன்னா பொங்கலுக்கு சட்னி வேணும்னு கேட்டுட்டு இருக்க. என்ன அனு? என்ன அனுன்னு கூப்பிட்டதெல்லாம் போதும், இன்னொரு அனு வந்தாச்சு. முதல்ல அவகிட்ட போய் பேசு போ. போடான்ற. டேய் நில்றா. அவளுக்கு பொங்கல் கொடுக்க போறியா? ஃபூல் ஃபூல். பொங்கலை தாடா. இந்த நீயே வச்சுக்கோ. போ
போய் அணுகிட்ட பேசு. வர வர நீ ரொம்ப பண்றானு. டேய் போடா. என்ன சொல்றாரு உங்க பையன்? அணுகிட்ட பேசவே அவ்வளவு வெக்கப்படுறான். அவன் வெக்கப்படுறத பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூடங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த நாவல் எல்லாம் எழுதுவாங்கல்ல, மனசு பூத்து குலுங்குற மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். என் பொண்ணுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுங்கிற உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்கேங்க நானு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு தான் நான் நிச்சயமா நன்றி சொல்லணும். எனக்கு மட்டும் சொன்னா போதாது, சூர்யா சாருக்கும் சொல்லணும். சூர்யா சாரா? ஆமா, சூர்யா சாரும் அனிருத்தும் ஒரு டிவி டிஸ்கஷன்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்ப அவரும் அனிருத்த சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காரு. அப்படியா? அனிருத் இன்னைக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்கானா, அதுக்கு சூர்யா சார் சொன்ன அட்வைஸும் ஒரு காரணம். அப்ப நிச்சயம் நான் சூர்யா சாரையும் பார்த்து ஒரு நன்றி சொல்லதான் வேணும். அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்க, ஆனா ரொம்ப எளிமையானவர். எங்க அணு வாழ்க்கையில அவருக்கு தான் எவ்வளவு அக்கறை. பதிலுக்கு நாங்க என்ன செஞ்சாலும் பத்தாதுங்க. நீங்க பேசிக்கிறத பாக்கும்போதே தெரியுது. நான் சூர்யா சாரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இவ்ளோ எக்ஸைட் ஆகுறத பார்த்தா உங்க பொண்ணு கல்யாணம் தான் உங்க லைஃப் டைம் சந்தோஷம் போல தெரியுது. பின்ன என்னங்க, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த சந்தோஷத்துல ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேங்க நானு. கையெல்லாம் கூட நடுக்குதுன்னா பாருங்களேன். எல்லா பொண்ணை பெத்த அப்பாக்களும் இதான் சொல்லுவாங்க, நானும் அதே தான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு ஒரு தேவதைங்க. அவ இருக்கிற இடத்துல எப்பவும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். மத்தவங்க கஷ்டத்தை கூட அவ தன் கஷ்டமா நினைச்சு அவ்வளவு வருத்தப்படுவா. அவளால முடிஞ்ச உதவி எல்லாம் கூட செய்வா. அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாதுங்க. யாரு மனசையும் அவ புண்படுத்தினதே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவதைய பொண்ணா பெத்தவன் அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம அவள ஒரு நல்ல குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு ஆசைப்படுறது தப்புங்களா? பாருங்களேன், இப்போ அந்த ஆசை கை கூட போகுது, நிறைவேற போகுதுன்னு உடனே எனக்கு சந்தோஷத்துல கால் தரையில பாவலிங்க, அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு குடும்பத்துல என் பொண்ணு வாழ்க்கப்பட போறதை நினைச்சா எனக்கு விவரிக்கவே முடியலீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சூர்யா சாரை பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம். கரெக்ட் டைமா பார்த்து பேசிதான் ஆகணும். சார், அனு சொல்லிருப்பா. ஆமா சொன்னா. உங்களுக்கு நான் நிச்சயம் கடன் பட்டிருக்கேன். ஐயோ, என்ன சார் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அது இல்ல சார், இது நல்ல நேரம். இன்னைக்கு எப்படியாவது சுப்பு கிட்ட நீங்க பேசுறீங்க சார். சார், என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நீங்க பேசலனா அப்புறம் சரியா வராது சார். நானே இன்னைக்கு சுப்பு சார் கூட பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ம், நீங்களும் சொல்லிட்டீங்க, கண்டிப்பா பேசுறேன். ம், சரிங்க சார். ம். என்ன சூர்யா, உன் வருங்கால மாமியார் என்ன சொல்றாங்க? அம்மா, என்னம்மா? என்ன சூர்யா, புதுசா வெக்கமெல்லாம் படுற? இந்த பாரு, இது நல்ல சான்ஸ். அனு அப்பா கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. தான் மகளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைய போதுன்னா அவர் மனசே லேசாயிடும். கோவில் நல்ல ஏகாந்தமான இடம். உன் மனசுல இருக்கிறத அனு அப்பா கிட்ட சொல்றதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் அமையவே அமையாது. சரிம்மா, கண்டிப்பா பேசுறேம்மா. அப்பாடி, முதல் தடவையா சரின்னு சொன்னியே, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. என் பையன் கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது. ஹலோ. ஹலோ. ஹாய். குட் மார்னிங் விட்டு போச்சு. குட் மார்னிங். சொல்லுங்க, என்ன விஷயம்? பொங்கலா?
என்னங்க எடுத்துக்கோங்க. சேச்சா இந்த பொங்கல்ல. அப்பனா வேற பொங்கல் வாங்கி தரவா? ஐயோ பொங்கலே வேண்டாங்க. இது கோவில், வேற எதுவும் கிடைக்காது. என்ன கிண்டல் பண்றீங்களா? இப்பதான் அதுவே புரிஞ்சுதா? சூப்பர் சார். இது என்ன எக்ஸ்பிரஷன்? நார்மலா தானே இருக்கீங்க, ப்ராப்ளம் எதுவும் இல்லையே. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசிட்டு இருக்கோம். தனியா பேசணும்னா கொஞ்சம் தள்ளி தனியா போய் பேசலாம். தனியா போய் என்ன கேட்க போறீங்க? தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட எக்ஸ்போர்ட் டீலர்ஷிப் வேணுமா? என்னங்க நீங்க போங்க. சரி வாங்க. ஹலோ சார். சொல்லுங்க மேடம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? தயங்காம கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன். அப்பல இருந்து யோசிக்கிறேன், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. என்ன எங்க பாத்துருக்க போறீங்க மேடம்? நான் சூர்யா சாருக்கு செக்யூரிட்டி, அதை தவிர வேற எதுவும் தெரியாது மேடம். இல்ல இல்ல, நான் உங்களை எங்கேயோ நிச்சயம் பாத்திருக்கேன். சான்ஸே இல்ல மேடம். ஊட்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களா சார்? உங்களை தான் கேக்குறேன், ஊட்டிக்கு வந்திருக்கீங்களா? ஊட்டிக்கா? ஊட்டி இல்லையே, நான் ஏன் மேடம் போறேன்? இது வரைக்கும் ஊட்டில நான் போனதே இல்ல. இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல மேடம், நான் போன இடம் எனக்கு மறக்குமா மேடம்? நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது ஓகே மேடம், சாரதாமா என்ன கூப்பிட்டாங்க, நான் என்னன்னு கேட்டு வரேன். வணக்கம் சார். வாங்க சார். என்ன சார், கோயில் வாசல்லையே பாத்துட்டோமே, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி வாங்கன்னு சொல்றீங்க? ஆமா இல்ல? எஸ். குடிக்க ஏதாவது வேணுமா சார்? ஜூஸ் சாப்பிடுறீங்களா? என்ன ஆச்சு சார் உங்களுக்கு? நான் நார்மலா தான் இருக்கேன். உங்களுக்கு அப்படி தோணலையா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல சார், நீங்க வேற ஏதோ ஒரு யோசனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்புறமா வரட்டுமா? நோ நோ நோ, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க சார். சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கிறது தானே சார் கோயிலுக்கே வந்திருக்கோம். சொல்லுங்க சார். கரெக்ட் கரெக்ட், பேசணும், கண்டிப்பா பேசணும். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே சார், என்ன சார்? வேற என்ன சார் புதுசா சொல்ல போறேன்? ரொம்ப தேங்க்ஸ் சார். நமக்குள்ள எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? சார், நீங்க இப்ப நார்மலா தானே இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா தான் சார் இருக்கேன். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. பிள்ளையாரப்பா, இன்னைக்கு எப்படியாச்சும் சூர்யா சார் அப்பா கிட்ட பேசணும். அதுக்கு நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். ஏன் திடீர்னு கும்பிடுறீங்க? அது கோயிலுக்கு வந்ததும் கும்பிட மறந்துட்டேன், அதான். அதுக்காக இப்படியா? எங்கேயோ நின்னு எப்படியோ கும்பிடுறீங்க? இத கேக்கதான் தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல, அது எவ்வளவு அழகான கோயில்ல. நம்ம அங்க நின்னு பேசிட்டு இருந்தப்பவும் இதே கோவில் தானே. இத நீங்க அங்கேயே சொல்லிருக்கலாமே. நீங்க இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. சரி சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அனு எதிர்காலம் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி சார், நீங்க அன்னைக்கே அனு கிட்ட இத பத்தி பேசுனீங்கன்னு அனு போன்ல என்கிட்ட சொன்னா. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு படபடப்பான டென்ஷன்ல இருந்தேன், கண்ணா பின்னான்னு ஏதோ பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், மனசுல வச்சுக்காதீங்க. அனு வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க இத பத்தி என்கிட்ட பேசணும்னு சொல்லிருப்பீங்க. உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட அனுவுடைய எதிர்காலத்தை பத்தி பேசணும்னு வந்திருக்கேன். அனு வாழ்க்கையில உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் உரிமையும் இருந்தா நீங்க அப்படி பேசிருப்பீங்க. தாராளமா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். அது அனு கல்யாண விஷயமா? பாருங்க சார், நானும் அனுவோட கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். பதட்டப்படாதீங்க. பெரியவங்க நீங்க, உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் எங்களுக்கு வேணும். அனுவை என்னைக்கு நான் முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன், என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட ரொம்ப யோசிச்சேன். அதே சமயம் நானே உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு
உறுதியா இருந்தேன். அனுவும் நானும் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம் சார். அனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் வாழ்க்கை முழுமையாகும்னு எனக்கு தோணுது சார். என்னதான் வானம் பெருசா இருந்தாலும் அதுல நிலா இருந்தா தானே சார் அழகு. அனு நிலா மாதிரி சார். அனுவை என் வாழ்க்கை முழுக்க கண்களுக்காம பாத்துக்குவேன்னு சொன்னா அது ரொம்ப மேம்போக்கா இருக்கும் சார். இன்ஃபேக்ட் அனுதான் என் கண்ணு சார். அனுதான் என் உலகமே சார். அனு இல்லாம எனக்கு எதுவுமே இல்ல சார். அனுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் கூடன்னு எனக்கு தெரியும். நானும் அனுவும் இத பத்தி எவ்வளவோ பேசியிருக்கோம். ஆனா அன்புக்கு முன்னாடி வயசு ஒரு தடை இல்லைன்னு அனுதான் சார் எனக்கு முழுசா புரிய வச்சா. சார், நீங்க அனுவோட வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் பட தேவையில்லை சார். அது இனிமே ஏன் பொறுப்பு சார். சார், என்னாச்சு? சார், என்னாச்சு? சார், பங்காஜ், பங்காஜ். சார், பயப்படாதீங்க சார். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். பங்காஜ். சார், ஒரு நிமிஷம் சார். சார், நீங்க ஏதோ சொல்ல ஆரம்பிச்சீங்க. மயக்கம் வந்துருச்சு சார். நெஞ்சில ஒரே வலி, மூச்சு விட முடியல சார். ஆனா நீங்க சொன்ன கடைசி வார்த்தை மட்டும் என் காதுல என்ன ஒழிச்சுக்கிட்டே இருக்கு சார். அனுக்கு இனிமே நான் தான் பொறுப்புன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை போதும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். இல்ல சார், நான் இருப்பேனா பொழைப்பேனான்னு எனக்கு தெரியாது சார். என் பொண்ணை எப்படி பாதியிலேயே விட்டுட்டு போறேன்ற சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க அவளை கண்ணும் கருத்துமா பாத்துப்பீங்கன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு சார். அது போதும் சார் எனக்கு. சார், சார், ஒரு விஷயம் சார். அனு ரொம்ப சின்ன பொண்ணு சார். அவளுக்கு தப்பு ரைட்டு எதுவுமே தெரியாது சார். அவளே தப்பு பண்ணாலும் நீங்க அவளுக்கு எடுத்து சொல்லுங்க சார். அவ கூடவே இருங்க சார். நீங்க எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்குவா சார். புரிஞ்சுக்குவா சார். இதெல்லாம் பேசுற நேரமா சார் இது? சார், சொல்ல வேண்டியதை சொல்லியே ஆகணும் சார். அதான் அனிருத்துக்கும் அனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு சார். அனு, சொல்லுங்க. நீங்க வேற ஏதோ யோசனை இருக்கிற மாதிரி தெரியுதே. நீங்க பேசாமலே இருந்தா நான் என்ன பண்றது? இப்பெல்லாம் எந்த பொண்ணுகிட்டையும் நான் பேசினதே இல்ல. புரியல. எனக்கும் தான் புரியல. என்னை சுத்தி என்ன நடக்குது, ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன், ஏன் நான் வெக்கப்படுறேன்னு எனக்கு எதுவுமே புரியல. சாரிங்க, உங்க முகத்தை பார்த்தா எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா உங்க சம்மதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மற்றது எல்லாமே நீங்க சொல்ற சம்மதங்கிற வார்த்தையில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. சார், ஒரு விஷயம் சொல்லு சார். அனுக்கு எப்போ கல்யாணம் பேசி எடுத்தாலும் நீங்க தானே முன்ன நின்று எல்லாமே செய்வீங்க. இந்த தடவையும் நீங்களே முன்ன நின்று எல்லாத்தையும் செய்யணும் சார். ப்ளீஸ் சார். எனக்கு தெரியும் சார், நீங்க நிச்சயமா செய்வீங்க சார். ஏன்னா நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சார். கொடுத்த வாக்குல இருந்து என்னைக்குமே பின்வாங்க மாட்டீங்க சார். ஆனாலும் என் சந்தோஷத்துக்காக, என் மனசு திருப்திக்காக, இதை என் கடைசி ஆசையா நினைச்சு என் மன திருப்திக்காக எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். எப்படியாவது அணு சம்மதிக்க வச்சு அணுக்கும் அனிருத்துக்கும் நீங்க தான் சார் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்ல சார், அவ கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நடத்தி வைக்கணும் சார். இந்த சுப்புவோட கடைசி ஆசனம் ஒண்ணு இருக்குன்னா அது என் பொண்ணோட கல்யாணம் தான் சார். சத்தியம் பண்ணி கொடுங்க சார். சார், உங்களை பார்த்தா எனக்கு இப்ப எப்படி தெரியுது தெரியுமா? அந்த பரமாத்மா கிருஷ்ணரை நேரில் பார்த்த மாதிரி இருக்கு சார். சத்தியம் பண்ணுங்க சார். இந்த பாவப்பட்ட சுப்புக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், சத்தியம் பண்ணுங்க சார். சார், 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 சார்.